love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. எனக்கு என்டையர் சாப்டர் ஆஃப் பைத்தனில் நம்ம பார்க்க போது 95. இன்னும் 5 தான் 100க்கு. நம்ம 180 நாளுக்குள்ள தான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு மாதிரி மீடியம்லேருந்து மிட் லெவல்லேருந்து ஹை லெவல் ஆக்குறதுக்கு. ஸோ சாப்டர் 94 நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பேஷியல் டேட்டா பார்த்தோம். அது ஸ்பேஷியல் டேட்டா பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு ஸ்பேஷியல் டேட்டா பார்ட் 2 அண்ட் திஸ் இஸ் அ ஃபைனல் பார்ட். ஸ்பேஷியல் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் போன வாட்டி நம்ம வந்து முடிக்கும்போது என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் லெக்சரில் ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். கரெக்டா? இன்னைக்கு அந்த ஸ்பேஷியல் டேட்டாவில் நம்ம பார்க்க போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்சஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பேஷியல் டேட்டானா என்னன்னு சொல்லுவோம், போன லெக்சர்லேயே பார்த்துட்டோம். இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ்னா என்னங்க? ஒரு டிஸ்டன்ஸ்னா வந்து இது ஏ, இது பி, இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏபி அது ஒரு டிஸ்டன்ஸ் என்ன, அதுவும் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா அது மட்டும் கிடையாது, இது ஒரு ஆங்கிள். ஓகே, இது 30 டிகிரிஸ், 40 டிகிரிஸ், 90 டிகிரிஸ், இது ஒரு ஆங்கிள். இது ஆங்கிள் கூட பண்ணலாம். இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். இதுவும் டிஸ்டன்ஸ் தான். ஸோ டேட்டா சயின்ஸில் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து யூக்ளிடியன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கோசைன் டிஸ்டன்ஸ் இருக்குது. கோசைன், சைன், டேன் நமக்கு தெரியும். ஆங்கிள்ஸ்னு சொல்ல தெரியும். நான் சொன்ன மாதிரி நாட் ஓன்லி த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கேன் ஆல்சோ பி தி ஆங்கிள். இப்போது மெனி ஆஃப் த மிஷின் லேர்னிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பர்ஃபார்மன்ஸே நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸில் தாங்க இருக்குது. அந்த கே நியரஸ்டில் தான் இருக்குது. கே நியரஸ்ட் நெய்பர்ஸில் தான் இருக்குது. அதாவது ஏக்கும் பிக்கும் சென்னைக்கும் டெல்லிக்கும் பெரிய டிஸ்டன்ஸ்னா அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போட்டு அதை கம்ப்யூட் பண்ணி அதை பவர் அதை கால்குலேஷனு, அதுக்கப்புறம் அதை காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும் பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி எடுத்து நீங்கள் டெல்லிக்கே போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து முக்கால் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டைமும் குறைஞ்சிச்சு, இது பெட்ரோல் விலையும் கொஞ்சம் அதான் நமக்கு மஸ்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து மிஷின் லேர்னிங்கும் பண்ணும். அல்காரிதம் அதான் கே மீன்ஸ்னு சொல்லிட்டு பேர். சரியா? இப்போது மொத்தம் என்னென்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அந்த யூக்ளிடியன் வந்து நம்ம பேசிக்காக வந்து 2 பாயிண்ட்ஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கோடு வந்து இப்படி இருக்குது, இப்படி எடுத்து இங்கே போடுறோம். ஸோ அதே தான் ஸ்பெஷல் டேட்டா டிஸ்டன்ஸு இம்போர்ட் யூக்ளிடியன். இது வந்து 2 வெக்டரு 1,0 10,2. இது ரெசல்யூஷன் வந்து நம்ம வந்து இதை பிரிண்ட் இதை பண்ண சொல்லுவோம். ரெசல்யூஷனு இதோட ஆன்சர் கொடுக்கும். யூக்ளிடியனோட டிஸ்டன்ஸோட ஆன்சர் கொடுக்கும். சரி, செகண்ட் வந்து சிட்டி பிளாக்கு மென்ஹேட்டன் தெரியும் பார்த்தீங்களா? ஸ்கொயராக இருக்கும். மென்ஹேட்டன் சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய இது ஸ்கொயராக எல்லாமே இருக்கும். அது என்ன ஃபன்னியாக வச்சுருக்காங்க பாருங்கள், மென்ஹேட்டன் சொல்லிட்டு. சிட்டி பிளாக் ஆர் மென்ஹேட்டன் ஒரு சிட்டி தானே. அது என்னென்னா, நீங்கள் மேலே போகலாம், கீழே போகலாம், ரைட்டில் போகலாம், லெஃப்டில் போகலாம், டயகனலாக போக முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து மென்ஹேட்டனில் ஸ்பேஸ் இல்லை. அதனால அந்த நக்கல்னால சொல்லிட்டு என்னோட டோட்டலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மென்ஹேட்டனை வந்து இதுக்கு பேர் சிட்டி பிளாக் கூட இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி எடுக்கிறாங்க, இங்கே போடுறாங்க, இங்கே இது போடுறாங்க. ஸோ இந்த ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ் இம்போர்ட் யூக்ளிடியன் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே இம்போர்ட் சிட்டி பிளாக்கு அதே நீங்கள் சேம் வச்சுக்கோங்களேன். இங்கே 9.22 இருக்குது. இதுக்கு மென்ஹேட்டனில் என்ன வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா 11. எல்லாமே அது, பட் இங்கே 11 சிட்டி பிளாக்ல. இப்போ அடுத்ததுல வந்து என்னன்னா கோசைன் சொல்லிட்டு இருக்கு. கோசைன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிள் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆங்கிள் சொல்லிட்டு தெரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் கோசைன் டிஸ்டன்ஸு இங்கே இது இந்த கோசைன் இப்போ இந்த ஆங்கிள் நம்ம கொடுக்கணும். இந்த ஆங்கிள் தான் இது கொடுக்குறது 0.19 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.19 தான். ஏன்னா 5க்கு மேலே இருந்தால் 6க்கு மேலே இருந்தால் 2ன்னு சொல்லலாம். ஸோ 0.19 தான் இப்போ கோசைன். ஹேமிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹம்மிங் போர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஹெச்யூ, இது ஹேமிங். ஓகே, ஹேம் அப்படின்னு சொல்லிடுது. அந்த ஹேமிங் டிஸ்டன்ஸ்னா பேசிக்காக வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிட்ஸு where 2 bits are different. இது பிட்ஸ் BITS. இட்ஸ் a way to measure the distance of binary sequence. இப்போது 0s and 1s இருக்குது பார்த்தீங்களா? அந்த 0க்கும் 1க்கும் இருக்கிற நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ஹேமிங் டிஸ்டன்ஸ். அந்த ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த பைனரியில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹேமிங் டிஸ்டன்ஸ் நம்ம இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. அதே ஸ்பேஷியலு, அதே இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குது. இம்போர்ட் ஹேமிங்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ 1 0 1 0 1 1 அப்படி இருக்குது. இப்போ ஹேமிங் ஆஃப் P1, P2னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0.66.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? யூக்ளிடியன் பார்த்துருக்கோம், சிட்டி பிளாக், மென்ஹாட்டன் ஆர் மென்ஹாட்டன் பார்த்துருக்கோம், கோசைன் பார்த்துருக்கோம், ஹேமிங் பார்த்துருக்கோம். இதான் டிஸ்டன்ஸில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட்டான டிஸ்டன்ஸ் இருக்குது. இதோட ஸ்பெஷல் டேட்டா முடிகிறது. இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிற நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்கிற நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்கிற நம்புறேன். உங்களுக்கு எதான கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.